மீனவர் பிரச்சினை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எழுதிய கடிதங்களை கொச்சைப்படுத்தும் வகையில் இணையதளத்தில் செய்தி வெளியிட்ட இலங்கையை கண்டித்து திரைத்துறையினர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விரிவான தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த ஆர்ப்பாட்டம் எங்கு நடைபெறுது, யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க, என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்குது, கள நிலவரம் என்ன? சத்யபிரியா, அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு இலங்கை அரசின் பாதுகாப்பு இணையதளத்தில் தமிழக முதலமைச்சர் பற்றி அவதூறாக செய்திகள் வெளிவந்தன. இந்த செய்திகளுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்து வந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்திற்கு அருகே லயலா கல்லூரியில் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரைப்பட நடிகர் விஜய் மற்றும் இயக்குநர்கள் விக்ரமன், ஆர்.கே. செல்வமணி மற்றும் தயாரிப்பாளர்கள் உட்பட திரைப்பட துறையில் பணியாற்றக்கூடிய நபர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், சின்னத்திரை நடிகர் நடிகைகள் உட்பட ஒரு 300க்கும் மேற்பட்ட நபர்கள் தற்பொழுது இந்த இடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசக்கூடிய நபர்கள் தமிழக முதலமைச்சர் பற்றி அவதூறாக செய்திகள் வெளிவந்ததற்கு இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் தலையீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான தூதரகங்கள் இருப்பது இரு நாடுகளுக்கான நட்புறவை வலுப்படுத்தக்கூடிய சூழல் என்றும், ஆனால் இலங்கை அரசு இது போன்று தொடர்ந்து தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயலில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் இலங்கை தூதரகம் அமைக்க கூடாது என்ற கோரிக்கையும் இவர்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சத்யபிரியா, தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தக்கூடிய நபர்களாகவும் இந்த மாதம் இலங்கையில் நடக்கக்கூடிய ராணுவ கருத்தரங்கில் இந்தியா சார்பிலும் யாரும் பங்கேற்க கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன குரல்களை எழுப்பி தற்போது இந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. சத்யபிரியா. ராஜ்குமார், அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? சத்யபிரியா, அதாவது இந்த போராட்டத்தை ஒட்டி இந்த நுங்கம்பாக்கம் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை ஒட்டி இன்று காலையிலிருந்தே நுங்கம்பாக்கம் பகுதியில் 250 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தால் இந்த பகுதியில் நுங்கம்பாக்கமிலிருந்து லயலா கல்லூரிக்கு செல்லக்கூடிய வழியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வல்லூர் கோட்டம் பகுதியிலிருந்து லயலா கல்லூரி நோக்கி செல்லக்கூடிய இடங்களில் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் திரைத்துறையினர் போராட்டம் நடத்துவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிக அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையினர் போராட்டத்தால் ஏராளமான பொதுமக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தை காண வந்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த இடத்தில் ஒரு 250 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். திருவல்லிக்கேணி துணை ஆணையர் கிரி தலைமையில் தற்போது போலீசார், பெண் போலீசார் உட்பட 250 பேர் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சத்யபிரியா. ராஜ்குமார், மேல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். நன்றி.